நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சொன்ன கேட்க மாட்டேன். அவன் செத்துற போறான். என்னாச்சு உங்களுக்கு? அவன் என்ன லேசா தான் தள்ளி விட்டான். அதுக்கு போய் நீங்க அவனை என்னாச்சு எனக்கு? Why did I react like that? பாண்டிச்சேரியில உங்க மீட்டிங் நடக்காது நல்லதா போச்சு. அது உங்க கையில அடிபட்டிருக்குல்ல, இந்த நிலைமையில மீட்டிங்க்கு போறது கொஞ்சம் கஷ்டம்தான். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. இது எல்லாமே என்னால தானே நடந்தது. நான் மட்டும் இந்த கல்யாண ட்ரெஸ் போட்டுக்காம இருந்திருந்தா இந்த பிரச்சனையெல்லாம் வந்திருக்காதுல்ல. சசி தம்பி நான் என்ன பண்ணுவேன்? சசி தம்பி, சசி தம்பி, ஐயோ டாக்டர், என் தம்பிக்கு என்னாச்சு டாக்டர்? அத்தை, தயவு செஞ்சு நீங்க தைரியமா இருங்க. டாக்டர் சார், அப்பாவுக்கு சரியாயிட்டும்ல? இதோ பாருங்க, இப்ப எங்களால எதுவும் சொல்ல முடியாது. என்ன? எங்க அப்பாவோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்குன்னு சொல்றீங்களா டாக்டர்? இப்ப நீங்க எல்லாரும் ரொம்ப டென்ஷனா இருக்கீங்கன்னு தெரியுது. ஆனா என்னால உங்கள்ட்ட போய் சொல்ல முடியல. Let us hope for the best. அம்மா, ஸ்ருதி, நான் போய் அவளுக்கு ஃபோன் பண்ணிட்டு வரேன். அவருக்கு ஒண்ணாகாது, தைரியமா இரு. நாம சென்னைக்கு வந்துட்டோம். இங்க பாருங்க, ஏதாவது பேசுங்களேன். நான் உங்களை ரொம்ப தொந்தரவு செஞ்சுட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா நீங்க இந்த மாதிரி எதுவும் பேசாம இருந்தா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதுவும் இல்லாம நீங்க எப்பவும் என்ன பிடிச்சு திட்டுவீங்க, அப்புறம் வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசுவீங்க. இப்ப ஏன் பேசாம இருக்கீங்க? இந்த மாதிரி நீங்க மௌனமா இருக்கிறத பார்க்கும்போது எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. நான் மறுபடியும் தெரியாம தப்பு செஞ்சுட்டேன். அதுக்காக ரொம்ப வருத்தப்படுறேன். ஆனா நான் வேற என்னதான் செய்யறதுன்னு சொல்லுங்க. அந்த பொண்ணு என் ட்ரெஸ் திருடிட்டு போயிட்டா. நீங்க ஏதாவது பேசுங்க, என்ன திட்டுங்க, திட்டுங்க. Just shut up. சின்னாவும் ஸ்ருதியும் பாதி வழியில வந்துட்டு இருக்கிறதா சொன்னாங்க. நான் ஃபோன் பண்ணேன். பிரியா, நீங்க எதுக்கும் கவலைப்படாம இருங்க. நீங்க தான் இப்போ உங்க அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் தைரியம் கொடுக்கணும். அவருக்கு சீக்கிரம் சரியாயிடும். அதான் நாங்களே இருக்கோம்ல. உங்களுக்கு என்ன தேவை இருந்தாலும் சரி, உடனே எனக்கு ஃபோன் பண்ணுங்க. நான் வேணா ஒண்ணு பண்றேன். நான் உடனே கிளம்பி அங்க வந்துடுறேன். இல்ல, வேண்டாங்க. ஸ்ருதிய பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சதுன்னா உடனே என்கிட்ட சொல்லுங்க. சரி, இங்க பாருங்க பிரியா, நீங்க தைரியமா இருங்க. சரிங்க. அக்கா, நான் அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி பார்க்கறேன். இப்ப கூட அண்ணனுடைய போன் நாட் ரீச்சபிள்ல தான் இருக்கு. அஜய், நாம இதை ஸ்ருதிக்கு தெரியப்படுத்தி ஆகணும். ஸ்ருதி அப்பாவோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. அக்கா, நான் போய் பார்த்துட்டு வரேன். ஹலோ, ஹாய், பாய் பாய். அங்க என்ன சினிமா படமா போடுது? நீ போய் அப்படி என்ன பார்த்துட்டு வர போற? ஹார்ட் அட்டாக் வந்தா அது ஒண்ணு பாக்குற விஷயமே கிடையாது. அதுவும் இல்லாம அந்த பொண்ணு பிரியாவை போய் பார்க்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது. மா, ப்ளீஸ். நோ ப்ளீஸ், சாரி, தேங்க்யூ. இந்த விஷயத்தை பத்தி இனிமே டிஸ்கஸ் பண்றதுக்கு நான் தயாரா இல்ல, புரியுதா? வாயை மூடிட்டு இங்கே உட்காந்துட்டு. ஷட் அப். அம்மா நன்றிமா. 3 மணி நேரத்துக்கு அப்புறம் இதையாவது சொன்னீங்களே.
ஷட்டப்ங்கிறது நல்ல விஷயம்தான். இதுல இருந்து தெரியுது நீங்க மேல கோவமா இல்லைன்னு. அந்த ரவுடி பசங்க வந்தப்பதான் நீங்க கோவப்பட்டீங்க. அவங்கள சூப்பரா அடிச்சீங்க, நீங்க கலக்கிட்டீங்க. எங்க உங்களை கொண்டுடுவீங்களோ நான் பயந்துட்டேன். ஒண்ணு மட்டும் நிச்சயம், இதுக்கு மேல எந்த பொண்ணை கல்யாண ட்ரெஸ்ல பார்த்தாலும் அவனுங்க பயப்படுவானுங்க. உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கவா? அவன் லேசா என்ன தள்ளி விட்டான், அதுக்கே அவனை போட்டு அப்படி அடிச்சிட்டீங்க. ஒருவேளை அவன் என்ன அடிச்சிருந்தானா? என்னாச்சு? ஏன் வண்டி திடீர்னு ஸ்டாப் ஆயிடுச்சு? Get out. என்ன? ஏன்? இப்ப நான் என்ன பண்ணேன்? Get out. ஆனா நான் எப்படி வீட்டுக்கு போறது? சென்னைக்கு வந்தாச்சுல, இந்த பணத்தை புடி. டாக்ஸியை பிடிச்சு எப்படியாவது உன் வீட்டுக்கு போய் சேரு. இந்த கிழவன் தப்பிச்சிட்டானா? நான் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டது வீணா போயிடுமே. அம்மா, அப்பாவுக்கு எதுவுமே ஆகாது, தைரியமா இருங்க. நிச்சயமா அப்பாவுக்கு ஒண்ணும் ஆகாதும்மா. இந்த அஜய் எதுக்காக இங்க வந்தான்? நான் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டதுக்கு அப்புறமா அஞ்சலியோட 2 தம்பிகளும் எதையும் ஒழுங்கா நடத்த விட மாட்டாங்க போல இருக்கு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஸ்ருதி, ஒரு நிமிஷம். என்ன ஹாப்பி? எல்லாரும் வெளியே போயிருக்காங்களா? இல்ல, அது நான் உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன். இந்தாங்க சாவி. ஆனா எல்லாரும் எங்க போனாங்க? அது எல்லாரும் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க. என்ன? எதுக்கு? அது உங்க அப்பாவுக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. அப்பாவுக்கு பிரியா, உங்க அப்பாவை பத்தி நான் கேள்விப்பட்டேன். பிரியா, என்னால உங்களுக்கு ஏதாவது உதவி செய்ய முடியும்னா அதை நான் தாராளமா. வேண்டாம் அஜய், நாங்க நல்லதா இருக்கோம். எல்லாத்தையுமே நாங்க பாத்துக்கிறோம். ஆனா பிரியா, நீங்க. அஜய் ப்ளீஸ், இங்க பாருங்க. நான் இப்படி சொல்றது உங்க மனசை காயப்படுத்தலாம். அதனாலதான் இதுக்காக முதல்ல நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஆனா எங்க விதிப்படி எங்களை விட்டுடுங்க.
நீங்க எல்லாரும், முக்கியமா நீங்களும் கொஞ்சம் கவனமா இருங்க, சரியா? சரிங்க. சின்னையா, சின்னையா, உங்ககிட்ட ஒரு விஷயம். ஐயா, நான் சொல்றத கேளுங்க. ஆனா சின்னையா, போதும், நிறுத்துங்க அஸ்வின். சொன்னா கேளுங்க. அவனை கொல்ல போறீங்களா? ஆமா, கொலைதான் பண்ண போறேன். உன் கையை பிடிக்கிறதுக்கு என்ன தைரியம் இருக்கு? உங்ககிட்ட நான் அவனை கேட்கட்டுமா? அவன் லேசா தான் என்ன தள்ளி விட்டா. அதுக்கே அவனை போட்டு அப்படி அடிச்சிங்க. ஒருவேளை அவன் என் மேல கை ஓங்கி இருந்தானா? அக்கா, ஸ்ருதி, ஸ்ருதி, அண்ணி ஸ்ருதி வந்துட்டா. ஸ்ருதி, நீ வந்துட்டியா? ஸ்ருதி, அப்பா இப்ப எப்படி இருக்காரு? மயக்கமா இருக்காரு. அவருக்கு மயக்கம் தெளிகிற வரைக்கும் எங்களால எதுவும் சொல்ல முடியாது. இப்ப நாங்க அவரை அப்சர்வேஷன்ல வச்சிருக்கோம். ஆனா டாக்டர், இப்ப இந்த ஆக்சிஜன். ஆமா, அவருக்கு ஆக்சிஜன் தான் வச்சிருக்கோம். அதனால தான் அவரால் மூச்சு விட முடியுது. அவருக்கு மயக்கம் தெளிஞ்சதுக்கு அப்புறம் இது அவருக்கு தேவைப்படாது. நீ எங்கம்மா போயிருந்த ஸ்ருதி? உங்க அப்பாக்கு என்ன ஆச்சுன்னு பாத்தியா? ஆனா அப்பாக்கு இதெல்லாம் எப்படிமா நடந்தது? அப்பா நல்லதானே இருந்தாரு. நேத்து கூட நான் அவர்கிட்ட போன்ல பேசினேனே. ஸ்ருதி, எல்லாம் சரியாயிடும். நீயே இப்படி அழ ஆரம்பிச்சிட்டனா அப்புறம் அம்மாவுக்கு யார் தைரியம் சொல்றது? அம்மா, இப்ப நம்ம எல்லாரும் சேர்ந்து இருக்கோம்ல, எல்லாமே சரியாயிடும்.
அவருக்கு மயக்கம் தெளியறதுக்கு முன்னாடி எதுவும் சொல்ல முடியாது. இப்போ நாங்க அவர் ஐசியூல வச்சிருக்கோம். டாக்டர் சார், எங்க அப்பாவை இப்ப போய் நான் பார்க்கலாமா? இதோ பாருங்க, அவருக்கு இன்னும் மயக்கம் தெரியல. இருந்தாலும் அவரை மீட் பண்றதுக்கு 5 மினிட்ஸ் பெர்மிஷன் தரேன். ஆனா கொஞ்சம் கவனமா இருங்க. அவர் இப்ப நல்லா ரெஸ்ட் எடுக்கணும். வாங்க வாங்கக்கா. அப்பா கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், ஆனா அதுக்கப்புறம் நீங்க செத்துடுவீங்க. என்ன பண்றது? நீங்க இந்த மாதிரி மூச்சு விட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா என்னோட பிளான் எதுவுமே நடக்காது. அந்த கடவுள் உங்களோட ஆத்மாவை சாந்தி அடைய வைக்கணும். அப்பதான் ஸ்ருதி எனக்கு கிடைப்பா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பாருங்க டாக்டர், இவருக்கு மயக்கம் தெரிஞ்சிருச்சு. அப்பா, இங்க என்ன பண்றீங்க? இல்ல டாக்டர், சும்மா பார்த்துட்டு போலான்னு வந்தேன். ஸ்ருதி, நீங்க ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், எல்லாமே சரியாயிடும். இப்ப இவரால தானா மூச்சு விட முடியும். அப்பா என்னாச்சுப்பா உங்களுக்கு? உங்களுக்கு ஒண்ணும் இல்லைல்ல? ஆண்டவா, உனக்கு கோடான கோடி நன்றி. உன்னோட ஆசீர்வாதத்தினாலதான் சமயத்துக்கு ஷாம் தம்பி நம்ம வீட்டுக்கு வந்தாரு. அத்தை, இவ்வளவு பேர் ஒரே நேரத்தில் ஐசியூல இருக்கக்கூடாது. அதனால நான் வெளியே இருக்கேன். ரொம்ப நன்றி தம்பி. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த கிருஷ்ணர் தான் உன்னை அனுப்பி இருக்காரு. நான் போன ஜென்மத்துல ஏதோ புண்ணியம் பண்ணிருக்கேன்னு எனக்கு தோணுது. அதனாலதான் நீ எங்க வாழ்க்கைக்குள்ள வந்த. இல்லைன்னா சாஷி தம்பிக்கு என்ன ஆயிருக்குமோ நினைச்சு பார்க்கவே பயமா இருக்கு. அண்ணி, என்னாச்சுப்பா? நீங்க ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? இல்ல ஸ்ருதி, அவரை சும்மா தொந்தரவு பண்ணாதீங்க. அவருக்கு தான் உடம்பு முடியல. ஆனா ஷாம், அப்பா என்கிட்ட ஏதோ சொல்லணும்னு நினைக்கிறாரு. அப்பா தயவு செஞ்சு சொல்லுங்க, நீங்க என்ன சொல்ல வரீங்க? அம்மா, என்ன? தயவு செஞ்சு சொல்லுங்கப்பா, என்னப்பா? ஷாம், ஷாமுக்கு என்னப்பா?